ஹாய் வணக்கம். ஐ எம் டாக்டர் ஆனந்த ஜோதி. இன்றைக்கி நம்மளோட கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சயின்ஸை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு பேசிக்கான டாபிக் செல் பயாலஜி தான். ஒரு சின்ன இனிஷியேஷன் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அப்போது பேசிக்காக செல் அப்படின்னா என்ன, செல் பயாலஜி அப்படின்னு பார்க்குறப்ப ஸ்டடி ஆஃப் செல்ஸை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா செல் பயாலஜி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இங்கே நம்ம என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு வாட் இஸ் செல், செல்னால் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். அண்ட் தென் செல்லில் என்னென்ன மாதிரியான உள்ளே இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆர்கனல்ஸ் மீன்ஸ் ஒவ்வொரு சின்ன சின்ன உறுப்புகள் என்னதெல்லாம் இருக்குது, அது ஒவ்வொன்றுக்கும் என்னென்ன மாதிரியான ஃபங்க்ஷன் இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே கிளியராக இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ பிஃபோர் தட் அதுக்கு முன்னாடி என்ன அப்படின்னா, இந்த செல்லை பற்றின ஒவ்வொரு விஷயங்கள் ஒவ்வொரு சயின்டிஸ்ட்டும் ஒவ்வொரு மாதிரி சொல்லியிருப்பாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது உங்ககிட்ட ஒரு 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 விஷயத்த ஒரு 4 பேர்கிட்ட சொன்னோம் அப்படின்னா, அந்த 4 பேரோட புரிதலும் வேறு வேறு மாதிரி தான் இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, செல்லை வச்சு செல் இப்படி இருக்கும், செல்னால் இப்படி இது அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு சயின்டிஸ்ட்டும் சொல்லியிருப்பாங்க. ஸோ அப்போ ஒவ்வொரு அக்கார்டிங் டு அந்த ஒவ்வொரு சயின்டிஸ்ட்டோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் செல்னால் என்ன அப்படிங்கிறத பற்றி அதுதான் செல் தியரி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்போ அது அண்ட் தென் அதுக்கப்புறம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ ஃபஸ்ட்டு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா செல்னால் இன்ட்ரோடக்ஷன், செல்னால் என்னங்கிறது, அண்ட் தென் ஹிஸ்ட்ரி ஆஃப் செல். ஸோ அப்போ அது எவல்யூஷன் எப்படி அந்த வரலாற்றில் செல்லை எப்படி ஒவ்வொன்றா டெவலப் பண்ணினாங்க அப்படிங்கிறது, அண்ட் தென் அதில் செல் தியரி ஒவ்வொரு தியரி இருந்துச்சு, அண்ட் தென் ஃபைனலாக செல்லோட ஆர்கனல்ஸ் என்னென்ன மாதிரியான உறுப்புகள் இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே பார்க்க போகிறோம். ஓகேவா? ஓகே. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு இன்ட்ரோடக்ஷன் அப்படின்னு சொல்லும்போது இதில் செல் பயாலஜி அப்படிங்கிறப்ப இட்ஸ் அ பிரான்ச் ஆஃப் பயாலஜிக்கல் சயின்ஸ். ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லிட்டேன் நான். ஸோ அப்போ இதில் எதெல்லாம் நம்ம பற்றி படிப்போம் அப்படின்னா செல்லோட ஸ்ட்ரக்சர், ஃபங்க்ஷன், செல்லோட மாலிகுலர் ஆர்கனைசேஷன், அதோட மூலக்கூறு அமைப்பு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். அண்ட் தென் க்ரோத், அதோட வளர்ச்சி எப்படி இருக்கும், அதோட ரீப்ரொடக்ஷன், அண்ட் தென் ஜெனட்டிக்ஸ், அதோட மரபியல், இது இந்த மாதிரியான எல்லா விஷயங்களையுமே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ அப்போ இந்த செல் பயாலஜி அப்படிங்கிறது என்னது, ஸ்டடி ஆஃப் ஸ்ட்ரக்சர் ஆஃப் செல் அண்ட் ஃபங்க்ஷன். ஸோ அப்போ அதோட செல்லோட ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபங்க்ஷனை பற்றி படிக்கக்கூடிய பிரிவு தான் என்னது, செல் பயாலஜி. அப்போ இதோட ஹிஸ்ட்ரி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா டேர்ம் செல் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு டிஸ்கிரைப் பண்ணி கண்டுபிடிச்சவர் யார் அப்படின்னா ராபர்ட் ஹூக். ஓகேவா? ஸோ இப்போ ஹூ டிஸ்கவர் த டேர்ம் செல் அப்படின்னா ஹூ இன்ட்ரடியூஸ் த செல் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரிலாம் கொஸ்டின் கேட்டாங்க அப்படின்னா ராபர்ட் ஹூக் தான் ஆன்சர். ஸோ அவரோட டைமிங், அவர் வாழ்ந்த காலத்தை தான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் ஆண்டன் வான் லியூவன்ஹூக் அப்படிங்கிற ஒரு சயின்டிஸ்ட் இருக்கார். அவர் தான் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரெக்கார்டட் அப்சர்வேஷன்ஸ் ஆஃப் பாக்டீரியல் செல். அப்போது பாக்டீரியாவோட செல்லை அனிமிக்யூல்ஸ் அப்படின்னு சொல்லி அதை முதல்ல ரெக்கார்ட் பண்ணி அப்சர்வ் பண்ணவர் யாருன்னா, அதை பார்த்தவர் யார் அப்படின்னா ஆண்டன் வான் லியூவன்ஹூக். ஆக்சுவலி இது ஒரு சின்ன ஸ்டோரி மாதிரி சொல்லுவாங்க. என்ன அப்படின்னா, இந்த ஆண்டன் வான் லியூவன்ஹூக் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப்புன்னு சொல்லுவாங்க. அதாவது எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்னால் அதுக்கு எலக்ட்ரிக் சோர்ஸ் கரண்ட் தான் நம்ம கொடுப்போம். பட் பேசிக்காக காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப்னால் அதுக்கு லைட் சோர்ஸ், நீங்கள் எந்த வெளிச்சத்தில் கொண்டு போய் அந்த கண்ணாடியை அட்ஜஸ்ட் பண்ணி வச்சாலுமே நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா அந்த மைக்ரோஸ்கோப் வெளிச்சம் கிடைக்கும். ஸோ அப்போ அவரே ஓனாக டிசைன் பண்ண அந்த மைக்ரோஸ்கோப்பில் அவரோட பல்லில் சொத்தையாக இருக்கக்கூடிய ஒரு ரீஜனில் இருந்து ஒரு சின்ன ட்ராப் எடுத்து அந்த மைக்ரோஸ்கோப்பில் வச்சு பார்த்தாரு. ஸோ அப்படி பார்க்குறப்போ என்ன ஆச்சு அப்படின்னா, அங்கே இங்கேயும் ஏதோ அப்படியே புழு மாதிரி அப்படியே அசைஞ்சு போகிற மாதிரி இருந்துச்சு. ஸோ அப்போ சம்திங் ஏதோ ஒன்று இருக்குது, நமக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயம், நம்ம கண்ணுக்கு தெரியாத ஒரு விஷயம் உயிரோடு இருக்குது. ஸோ அப்போ அதுதான் செல் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்தார். அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ பாண்ட் வாட்டர் அண்டு டூத் ஸ்கிராப்லிங்ஸ்னு இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? ஸோ அப்போ குளத்து தண்ணியெலாம் எடுத்துட்டோம் அப்படின்னா அதில் நிறைய அந்த ஜூ பிளாங்டன் நீரில் வாழக்கூடிய சின்ன சின்ன கண்ணுக்கு தெரியாத உயிரினங்கள் இருக்கும். ஸோ அப்போ அது எல்லாத்தையுமே என்ன பண்ண முடியும் அப்படின்னா பார்க்க முடியும். அந்த விஷயத்தை தான் இங்கே கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் செல்லை எப்போ ஃபைனலாக ரியலைஸ் பண்ணாங்கங்கிற இயர் 1830s கொடுத்துருக்காங்க. ஸோ மேத்தியாஸ் ஷ்லைடன் அப்படிங்கிறவர் என்ன பண்ணியிருக்காரு, டிஃப்ரென்சஸ் இன் டிஷ்யூ, அப்போ ஒவ்வொரு செல்லில் இருக்கக்கூடிய அந்த அதாவது அந்த டிஷ்யூ ஸ்ட்ரக்சர் ஒவ்வொரு பிளான்ஸில் இருக்கக்கூடியது எப்படி இருக்குது, வேறு மாதிரி இருக்குது. ஆக்சுவலி நிறைய செல் சேர்ந்தது தான் டிஷ்யூ. ஸோ அப்போ அதை ஃபுல்லாக டிஃபைன் பண்ணினவர் யார் அப்படின்னா மேத்தியாஸ் ஷ்லைடன் அப்படிங்கிறவர் தான். அண்ட் தென் நெக்ஸ்ட்டு தியோடர் ஷ்வான் அப்படிங்கிறவர் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா ரியலைஸ்டு அனிமல்ஸ் வேர் ஆல்சோ கம்போஸ்ட் ஆஃப் ஃபண்டமெண்டல் செல்லுலார் யூனிட்ஸ் ஆஃப் செல்ஸ். அப்போது எல்லா உயிரினங்களுக்குமே ஒரு அடிப்படையான அழகு எது தான், செல் அப்படிங்கிறது தான். அண்ட் தென் இந்த ஷான் ஒரு 2 பிரின்சிபிள்ஸ், 2 கொள்கைகள், செல் தியரி பற்றின ஒரு 2 விஷயங்கள் சொல்லியிருப்பார். ஆல் ஆர்கானிசம்ஸ் கன்சிஸ்ட் ஆஃப் 1 or more செல்ஸ். அப்போது உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா உயிரினங்களுமே 1 அல்லது அதற்கு மேற்பட்ட செல்களால் ஆனது அப்படிங்கிறது தான்.
அண்ட் தென் தி செல் இஸ் த ஸ்ட்ரக்சரல் யூனிட் ஆஃப் லைஃப். இதுதான் டேர்ம். ஸோ இப்போ ஒரு உயிரினத்தின் அடிப்படை அலகு, பேசிக் யூனிட் ஆஃப் லிவிங் ஆர்கானிசம், அப்படி இல்லைனா ஸ்ட்ரக்சரல் யூனிட் ஆஃப் லிவிங் ஆர்கானிசம், இந்த மாதிரி எப்படி கேட்டாலுமே என்ன தான் அதுக்கு வந்து ஆன்சர் வந்து செல் தான். சரியா? ஸோ இப்போ இந்த மாதிரியான விஷயங்களை தான் அங்கே வந்து சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து ருடால்ஃப் விர்ச்சோவ் அப்படிங்கிறவர் லிவிங் செல்ஸ் குட் அரைஸ் ஒன்லி ஃப்ரம் அதர் லிவிங் செல்ஸ். இவர் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா, உலகத்தில் உள்ள எல்லா லிவிங் செல்ஸுமே ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஒரு செல்ஸில் இருந்து தான் வந்தது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம எல்லாருமே இன்னொரு உயிரினத்தில் இருந்து தான் உருவானோம், அப்படி தானே? அப்போ எல்லா உயிரினங்களுமே ஒரு உயிரினத்தில் இருந்து தான் உருவாகுது அப்படின்னா, அப்போ எல்லா லிவிங் செல்ஸுமே என்ன பண்ணுது, இன்னொரு உயிரோடு இருக்கக்கூடிய அந்த செல்ஸில் இருந்து தான் உருவாகுது. அதுக்கு பேர் தான் என்னது, பயோஜெனிசிஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் நாட் ஃப்ரம் இன்அனிமேட் மேட்டர். அப்போ உயிரற்ற பொருளில் இருந்து செல்ஸ் உருவாகலை, உயிருள்ள ஒரு உயிரினத்தில் இருந்து தான் செல் உருவாச்சு அப்படிங்கிற விஷயத்தை வந்து சொன்னவர் யார் அப்படின்னா வந்து மேபி இந்த ஸ்டேட்மெண்ட் அந்த மாதிரி கேட்டாங்க அப்படின்னா வந்து இதை வந்து கேட்கலாம். சரியா? ஓகே. ஸோ இப்போ இவ்வளோ நேரம் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா வந்து செல்னா என்ன, செல்லை பற்றின ஒவ்வொரு சயின்டிஸ்டோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத வந்து பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா வந்து செல். ஸோ இப்போ ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன் உங்களுக்கு, செல் இஸ் த பேசிக் ஸ்ட்ரக்சரல் அண்ட் ஃபங்க்ஷனல் யூனிட் ஆஃப் செல்லுலர் ஆர்கானிசம்ஸ் எக்ஸப்ட் வைரஸ். அப்போ வைரஸ்ங்கிறத தவிர ஒரு செல் அப்படிங்கிறது வந்து ஒரு 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 அடிப்படையான ஒரு அழகு, ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட். ஸோ இப்போ ஸ்டார்டிங் பாயிண்ட்னால் எப்படி எடுத்துக்கலாம், இப்போ நம்ம அதாவது செல்லோட அந்த அந்த ஹைரார்கி எப்படி சொல்லுவாங்கன்னா, நிறைய செல் சேர்ந்து டிஷ்யூ, நிறைய டிஷ்யூ சேர்ந்தது டிஷ்யூ சிஸ்டம், நிறைய அந்த டிஷ்யூ சிஸ்டம் சேர்ந்து ஆர்கன் சேர்ந்தது ஆர்கன் சிஸ்டம், ஃபைனலாக ஒரு ஆர்கன். அப்போ இதை எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா வந்து, இப்போ நம்ம ஒரு ஹியூமன், இப்போ நம்ம வந்து ஒரு 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 பர்சன், ஒரு மனுஷன் அப்படின்னா, இந்த மனுஷனோட ஒரு பேசிக் ஸ்டார்டிங் பாயிண்ட்டுன்னு ஒன்று இருக்கும் தானே. எல்லா விஷயத்துக்குமே ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்கும் தானே. அந்த ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் எதில் ஆரம்பிக்குது அப்படின்னா வந்து செல்லிருந்து தான் ஆரம்பிக்கும். சரியா? ஸோ அப்போ இட் இஸ் அ லாட்டின் வேர்டு. அப்போ செல் என்பது மேக்ஸிமம் நமக்கு வந்து இந்த சயின்டிஃபிக் ரிலேட்டடான வேர்டிங்ஸ் எல்லாமே என்ன இருக்கும், ஒன்று க்ரீக் ஆர் எதர் லாட்டின். ஒன்று லத்தீன் மொழியில் இருக்கும், இல்லைனா கிரேக்க மொழியில் இருக்கும். இங்கே செல் அப்படிங்கிறது வந்து லாட்டின் வேர்டு தான், லத்தீன் மொழி சொல்லு தான். ஸோ இப்போ இதோட மீனிங் என்ன அப்படின்னா வந்து இட் இஸ் எ ஸ்மால் சேம்பர், அப்படி இல்லைனா எ ஸ்மால் ரூம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது ஏன் ஒரு ஸ்மால் ரூம்னு செல்லுக்கு ஏன் வச்சாங்க, வேறு ஏதாவது வச்சுருக்கலாம் தானே, ஏன் இப்படி வச்சாங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு திங்க் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு ஒரு ரூம் இருக்கும். அப்போ அந்த ரூமில் என்னென்ன வச்சுருப்போம், நமக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே அந்த ரூமில் இருக்கும் தானே. அதே மாதிரி தான் செல்லுக்குள்ளேயும் ஒவ்வொரு சின்ன 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 கம்பார்ட்மெண்ட், சின்ன 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 ஒவ்வொரு ஆர்கனல்ஸ் இருக்குது. அந்த ஒவ்வொரு இப்போ நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்களோட ரூமில் வந்து ஒரு கபோர்டு இருக்குது, அந்த கபோர்டில் ஒரு சில திங்ஸ் வச்சுருப்பீங்க. அப்போ அதோட வேலை அந்த திங்ஸை ப்ரொடெக்ட் பண்ணுறது. அதே மாதிரி தான் இந்த செல்லுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆர்கனல்ஸ்க்கும் ஒவ்வொரு மாதிரியான என்ன இருக்கும், அதுக்கு தேவையான ஒவ்வொரு மாதிரியான ஒர்க் வந்து தனித்தனியாக இருக்கும். அது எல்லாமே நம்ம வந்து என்னன்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ அப்போ லூவி அண்டு சைக்கோவிட்ஸ் அப்படிங்கிற 2 பேர் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா வந்து செல்லை பற்றி என்ன சொல்லியிருப்பாங்கன்னா வந்து இட் இஸ் எ யூனிட் ஆஃப் பயாலஜிக்கல் ஆக்டிவிட்டி delimited by a semi-permeable membrane and capable of self-reproduction in a medium free of other living system. அப்போ இது வந்து ஒரு பயாலஜிக்கல் ஆக்டிவிட்டி ஆரம்பிக்கக்கூடிய ஒரு செமி பெர்மியபிள் மெம்ப்ரேன். ஆக்சுவலி செமி பெர்மியபிள் அப்படின்னா வந்து தேர்ந்தெடுத்து கடத்தக்கூடிய ஒரு சவ்வு வழியாக உருவான ஒரு பேசிக்கான ஒரு உயிரினம் தான் அந்த செல். அண்ட் கேப்பபிள் ஆஃப் செல்ஃப் ரீப்ரொடக்ஷன். அப்போ சுயமாகவே பெருக்கமடையும் தன்மையை கொண்ட ஒரு 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 பொருள் தான் என்னது, செல் அப்படிங்கிற விஷயத்தை வந்து சொன்னவர் இவங்க 2 பேரும் தான். ஓகேவா? அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் அ செல். அப்போ செல்லில் என்னெல்லாம் இருக்குது, செல்ஸை பொறுத்தளவில் என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து ஹை காம்ப்ளெக்ஸ் அண்ட் ஆர்கனைஸ்டு. ஸோ ஆர்கனைஸ்டாக ஒரு வெல் டெவலப்டான ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து அதில் வந்து இருக்கும். அண்ட் இட் பொசஸ் எ ஜெனட்டிக் ப்ரோக்ராம். ஏன் இங்கே ஜெனட்டிக் ப்ரோக்ராம்ங்கிற வேர்டு யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஆக்சுவலி ஜெனட்டிக்னாலே நமக்கு என்ன வேர்டு ஞாபகத்தில் வரும், டிஎன்ஏ தான். ஸோ அப்போ செல்லுன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஆக்சுவலி பேசிக்காக செல்லை நம்ம ஈஸியாக எது கூட கம்பேர் பண்ணலாம் அப்படின்னா வந்து வி கேன் கம்பேர் த செல் வித் த எக். ஸோ அப்போ ஒரு முட்டையில் என்ன இருக்கும், வெளியில் ஒரு முட்டை ஓடு இருக்கும், அதுக்கு அடுத்து ஒரு லேயர் சின்ன சவ்வு மாதிரி இருக்கும், அது உள்ள வெள்ளைக்கரு இருக்கும், அதுக்குள்ளே என்ன இருக்கும், ஒரு மஞ்சள் கரு இருக்கும். லைக்வைஸ் அதே தான் செல்லுலையும் இருக்கும். அந்த முட்டையோட அந்த ஓடு இருக்குது பார்த்தீங்களா, ஒயிட் கலராக, அதுதான் செல்வால். அது உள்ள சின்னதாக ஒரு லேயர் இருக்கும். சரி, அதுதான் வந்து நமக்கு இங்கே செல் மெம்ப்ரேன். அதோட வெள்ளைக்கரு, முட்டையோட வெள்ளைக்கரு தான் இங்கே செல்லில் நம்ம என்னென்னு சொல்கிறோம், சைட்டோபிளாசம். முட்டையோட மஞ்சக்கருவை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், அந்த இதோட நியூக்ளியஸ்.
சரியா? ஸோ அப்போ இதுதான் பேசிக். அப்போ இங்கே வந்து ஜெனட்டிக் ப்ரோக்ராம் டிஎன்ஏ இருக்குது, கேப்பபிள் ஆஃப் ப்ரொடியூசிங் மோர் ஆஃப் தெம் செல்ஸ். அப்போ ஒரு செல்லால் என்ன பண்ண முடியும், இன்னும் 2. அதனால தான் கேப்பபிள் ஆஃப் ப்ரொடியூசிங் மோர் ஆஃப் தெம் செல்ஸுங்கிற வேர்டுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா வந்து பிகாஸ் ஆஃப் நம்ம ஹியூமன்ஸ் எல்லாருமே ஒரு செல்லில் இருந்து இன்னொரு செல் உருவாக முடியுங்கிற ஒரு விஷயம் இருந்தால் மட்டும்தான் நம்ம வளர்ந்த ஒரு விஷயம் வந்து பாசிபிள். சரியா? நம்ம இன்றைக்கி வளர்ந்துருக்கோம். ஓகேவா? ஸோ அப்போ நம்ம பிறந்த உடனே எப்படி இருந்தோம், சின்ன குழந்தையா இருந்தோம். அப்போ செல் டிவைட் ஆனதுனால மட்டும்தான் என்னாகும், ஒரு உயிரினத்தில் வளர்ச்சி அப்படிங்கிற ஒரு விஷயமே இருக்கும். ஸோ அதை தான் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அக்வயர் அண்ட் யூட்டிலைஸ் எனர்ஜி. கண்டிப்பாக செல் வளர்கிறதுக்கு என்ன வேணும், எனர்ஜி. இப்போ நம்ம சாப்பிட்றோம், நம்ம சாப்பிட்ட ஃபுட்டு வயிற்றுக்குள்ளே போயிட்டு டைஜஸ்ட் ஆகுது, பிரேக் டவுன் ஆகுது. பிரேக் டவுன் ஆனதுக்கப்புறம் என்ன ஆகும், ஈச் அண்ட் எவ்ரி செல்ஸுக்கு போய் அது குளுக்கோஸாக கன்வெர்ட் ஆகி எனர்ஜி கொடுக்கும். வென் அவர் பாடி, நம்ம பாடியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு செல்லும் வென் இட் கெட் எனர்ஜி, அந்த ஒவ்வொரு செல்லுக்குள்ளேயும் எப்போ எனர்ஜி கிடைக்குதோ அப்போ மட்டும்தான் நம்மளால் என்ன பண்ண முடியும், வி கேன் டூ அவர் ப்ராப்பர் டே டு டே ரொட்டீன், நம்மளோட நார்மல் ஒர்க்கை பண்ண முடியும். இப்போ ஒன்றும் இல்லை, நீங்கள் ஒரு நாள் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடல, இல்லை ஒரு லஞ்சு சாப்பிட்லன்னா என்ன ஆகும், டெஃபினெட்லி வி ஃபீல் டயர்டு. நம்மளால் நெக்ஸ்ட் ஒர்க்கை என்ன பண்ண முடியாது, பார்க்க முடியாது. ஸோ இப்போ நம்ம ஒரு டயட் எடுக்கிறப்ப அங்கே என்ன ஆகும் அப்படின்னா வந்து அந்த டயட் அப்படியே நம்ம பாடியில் இருக்கக்கூடிய எல்லா செல்ஸ்க்கும் கொடுத்து ஈச் அண்ட் எவ்ரி செல்ஸ் கெட் எனர்ஜி. ஸோ அப்போ அந்த எனர்ஜி மூலமாக தான் என்ன பண்ண முடியும், நம்மளால் நம்ம ஒர்க்கை பண்ண முடியும். ஸோ அப்போ அதை தான் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் கேரி அவுட் அ வெரைட்டி ஆஃப் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ். உள்ள நிறைய கெமிக்கல் ரியாக்ஷன், வேதி வினைகள்லாம் நடக்குது. மெக்கானிக்கல் ஆக்டிவிட்டீஸ் நிறையா மெக்கானிக்கல் ஆக்டிவிட்டீஸ் அது வந்து என்கேஜ் பண்ணுது. அண்ட் தென் ஏபிள் டு ரெஸ்பாண்ட் டு ஸ்டிமுலை அப்படின்னா ஒன்றும் இல்லை, நீங்கள் உட்காந்துருக்கீங்க, உங்களை யாராவது அடித்தா நம்ம அப்படியே உட்காந்துருப்போமா, உடனே திருப்பி அடிப்போம் தானே, இதுதான் ஸ்டிமுலை, ரெஸ்பாண்ட் டு ஸ்டிமுலை. ஸோ அப்போ சுற்றுப்புறத்தில் நடக்கக்கூடிய ஒரு செயலுக்கு எதிர்வினை புரிகிறதுக்கு பேர் தான் ரெஸ்பாண்ட் டு ஸ்டிமுலை. ஓகேவா? ஸோ கேப்பபிள் ஆஃப் செல்ஃப் ரெகுலேஷன். நம்மளாலே அதுவே அதை என்ன பண்ணிக்கும், திரும்ப திரும்ப இப்போ ஒன்ஸ் அது ஒரு செல்லுக்கு முடிஞ்சிருச்சு, ஒரு செல்லோட லைஃப் டைம் முடிஞ்சிச்சுன்னா அதுவே லைசோசோம்குள்ளே போயிடும். ஸோ அப்போ லைசோசோம் இஸ் அ சூசைட் பேக் ஆஃப் அ செல் அண்ட் தென் அகைன் மறுபடியும் இன்னொரு செல். ஸோ அப்போ இது மாதிரி செல்ஃப் ரெகுலேஷன் அதிலே என்ன பண்ணும், அதுவே பண்ணிக்கும். ஸோ அதை தான் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்தது இங்கே செல்லை வந்து நம்ம எப்படி டிவைட் பண்ணலாம் அப்படின்னா வந்து we can divide the cell into eukaryote and prokaryote based on the presence of நியூக்ளியஸ். அப்போது உட்கரு இருக்குது இல்லைங்கிற விஷயத்தை வச்சு நம்ம ஒரு செல்லை பிரித்தோம் அப்படின்னா தட் இஸ் கால்டு யூகேரியோட் அண்ட் ப்ரோகேரியோட். ஓகே, அப்போ யூகேரியோட்னா என்ன, வென் அ செல் ஹாவ் அ வெல் டெவலப்டு நியூக்ளியஸ். ஒரு செல்லில் எப்போ ஒரு நல்ல வளர்ச்சி அடைந்த உட்கரு இருக்கோ அதுதான் என்னது, யூகேரியோட். வென் த நியூக்ளியஸ் இஸ் ஆப்சண்ட் தட் இஸ் கால்டு ப்ரோகேரியோட். சரியா? எப்போ அதில் உட்கரு இல்லையோ அதை தான் என்னன்னு சொல்லுவோம், ப்ரோகேரியோட்டிக் செல் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் தென் அப்போ யூகேரியோட்டுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம்னா பிளான்ட் அண்ட் அனிமல். சரியா? இப்போ அனிமல், இப்போ நம்மளோட செல்லில் வந்து என்ன இருக்குது, நியூக்ளியஸ் இருக்குது. ஸோ பிளான்ட்டுக்கு இருக்கான்னு கேட்டிங்கன்னா பிளான்ட்டுக்கு இருக்குது. ஸோ அப்போ வந்து எதில் கிடையாது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா வந்து ப்ரோகேரியோட்டுக்கு ஒரு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா வந்து பாக்டீரியா. ஓகேவா? ஸோ தென் வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் ப்ரோகேரியோட் அண்ட் யூகேரியோட்? அப்போ பேசிக்காக உங்களுக்கு தெரியும், நியூக்ளியஸ் இருந்தால் யூகேரியோட், நியூக்ளியஸ் இல்லைன்னா ப்ரோகேரியோட். அப்போ இது தவிர இதில் என்ன வேறு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இந்த ப்ரோகேரியோட்டிக் செல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து அதோட சைஸில் வேரி ஆகுது. 1 to 10 மைக்ரோமீட்டர் தான் இருக்கும். பட் யூகேரியோட் வந்து 10 to 100 மைக்ரோமீட்டர் இருக்கும். ஆல் த ப்ரோகேரியோட் ஆர் யூனிசெல்லுலார். அப்போ பாக்டீரியா, வைரஸ் இது எல்லாமே என்னது, இட் கம்ஸ் அண்டர் யூனிசெல்லுலார். பட் இந்த பிளான்ட் அண்ட் அனிமல் நம்மலாம் என்னது, மல்டி செல்லுலார். நமக்கு என்னது இருக்குது, ஒவ்வொரு ஃபங்க்ஷனையும் பண்ணுறதுக்கு தனித்தனி உறுப்பு மண்டலங்கள் இருக்குது. சரியா? ஸோ அப்போ மேஜராக வந்து யூனிசெல்லுலாருக்கும் மல்டி செல்லுலாருக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா வந்து ஒரு சயின்ஸ் படிக்கிற நம்ம யூனிசெல்லுலார்னால் ஒரு செல் இருக்கும், மல்டி செல்லுலார்னால் நிறைய செல் இருக்குங்கிற ஆன்சர் சொல்லவே கூடாது. ஸோ இப்போ எந்த ஒரு ஆர்கானிசம், எந்த ஒரு உயிரினத்தில் அனைத்து பணிகளையும், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது நம்மளோட கையோட வேலை என்னது, நம்ம சாப்பிட்றதுக்கு அந்த மாதிரி யூஸ் பண்ணுறோம். ஸோ கால் நடக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறது, கண் பார்க்குறதுக்கு, காது கேட்குறதுக்கு, இந்த மாதிரி எந்த ஒரு டிவிஷனும் இல்லாமல் எல்லா வேலையவும் ஒரே ஒரு செல் பண்ணுச்சுன்னா யூனிசெல்லுலர் ஆர்கானிசம். ஒவ்வொரு ஃபங்க்ஷனையும் பண்ணுறதுக்கு தனித்தனி அந்த ஆர்கன் சிஸ்டம், உறுப்பு மண்டலம் இருந்துச்சுன்னா தட் இஸ் கால்ட் மல்டி செல்லுலார் ஆர்கானிசம். சரியா? ஸோ இப்போ லார்ஜ் சிங்கிள் மெம்பரேன் அண்ட் செல்வால். ப்ரோகேரியோட்டை பொறுத்தளவில் என்ன இருக்கும், செல்வால் இருக்கும். அண்ட் தென் யூகேரியோட்டில் என்ன இருக்கும், மெம்பரேன் பை லேயர், 2 லேயர் ஆஃப் மெம்பரேன் வந்து இருக்கும்.
ப்ரோகேரியோட்டில் நியூக்ளியஸ் இருக்காது, அது உங்களுக்கு தெரியும். யூகேரியோட்டில் வந்து என்ன இருக்கும், நியூக்ளியஸ் வெல் டிஃபைன்டு, நல்ல ப்ராப்பரான நியூக்ளியஸ் இருக்கும். ப்ரோகேரியோட்டில் வந்து சர்க்குலர் டிஎன்ஏ இருக்கும், யூகேரியோட்டில் லீனியர் டிஎன்ஏ வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஹிஸ்டோன்ஸுங்கிறது இட் இஸ் அ ப்ரோட்டீன், ஓகேவா. ஸோ அது வந்து ப்ரோகேரியோட்டில் இருக்காது, யூகேரியோட்டில் இருக்கும். அண்ட் தென் நோ செல் ஆர்கனல்ஸ், எந்த ஒரு குட்டி குட்டி செல்லுலர் ஆர்கனலுமே இருக்காது யூகேரியோட்டில், பட் இருக்கும். ஸோ ரிபோசோம்ஸ் இருக்கும், பட் அதோட சைஸ் மட்டும் கொஞ்சம் வேரி ஆகும். செல் டிவிஷன் வந்து இங்கே எப்படி நடக்கும் அப்படின்னு வந்து பைஃபிஷன், செல் பிரிகிறது மூலமாக நடக்கும். ஆனால் யூகேரியோட்டை பொறுத்தளவில் என்ன நடக்கும், மைட்டாசிஸ் டைப்ஸில் செல் டிவிஷன் நடக்கும். ஸோ சைட்டோஸ்கெலட்டன் ஆப்சென்ட் ஆஃப் ஃப்ளாஜெல்லா. ஸோ இப்போ இதில் வந்து என்ன கிடையாது அப்படின்னு வந்து ஃப்ளாஜெல்லா கிடையாது. ஸோ சைட்டோஸ்கெலட்டன் வந்து ஆப்சென்ட் ஆகிருக்கும். சைட்டோஸ்கெலட்டன் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, ஒரு செல்லுக்கு தேவையான ஒரு ப்ராப்பரான ஸ்ட்ரக்சர் கொடுக்குறதா என்னது அந்த சைட்டோஸ்கெலட்டன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ இதுக்கு எக்ஸாம்பிள் பாக்டீரியா. அண்ட் தென் இதில் பொறுத்தளவில் என்ன ஆகும் அப்படின்னு வந்து யூகேரியோட்டை பொறுத்தளவில் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஸோ ஃபங்கை, பிளான்ட்ஸ், அனிமல்ஸ் இது எல்லாமே இதுக்கு வந்து எடுத்துக்காட்டு, சரியா. ஸோ இப்போ ஒரு ப்ரோகேரியோட்டிக் செல்லோட ஸ்ட்ரக்சர் வந்து இப்படி தான் இருக்கும். ஃப்ளாஜெல்லா ப்ரெசென்ட் ஆகிருக்கு, சரி. ஃப்ளாஜெல்லாங்கிறது ஒன்றும் இல்லை, கரப்பாம்பூச்சிக்கு இருக்கிற மாதிரி தமிழில் வந்து கசையிலை அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இட் இஸ் யூஸ்டு ஃபார் த மூமெண்ட். ஸோ இப்போ ஒரு செல் வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகிறதுக்கு தேவைப்படுறதா என்னது, ஃப்ளாஜெல்லா. ஸோ இப்போ இது உள்ள வந்து என்ன இருக்கும், ரிபோசோம்ஸோட ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு வந்து ப்ரோட்டீன் சிந்தசிஸ், சரியா. ஸோ அதனால் ப்ரோட்டீன் சிந்தசிஸ் பண்ணுறதா ரிபோசோம்ஸோட வேலை. டிஎன்ஏ இருக்கும், பிளாஸ்மா மெம்பரேன், செல் மெம்பரேனுக்கு இன்னொரு பேர் தான் என்னது, பிளாஸ்மா மெம்பரேன். தமிழில் செல் சவ்வு அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு மேலே என்ன இருக்கும், செல் வால், செல் சுவர் வந்து இருக்கும். அதை சுற்றி இருக்கக்கூடியதான் என்னது, கேப்சியூல். அதை சுற்றி இருக்கக்கூடிய ஒரு உரைக்கு பேர் தான் கேப்சூல். ஸோ இப்போ இதே யூகேரியோட்டிக் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து பிளான்ட் செல், அனிமல் செல்னு ரெண்டாக வந்து பிரிக்கிறோம், சரியா. ஸோ இப்போ இதில் பேசிக்காக அதில் வந்து என்னென்ன மாதிரியான விஷயங்கள் இருக்கும், அனிமல் செல், பிளான்ட் செல்லும் கொடுத்துருக்காங்க. ஸோ யூகேரியோட்டிக் செல்லும் கொடுத்துருக்காங்க, சரியா. ஸோ இங்கே என்ன ஒரு விஷயம் அப்படின்னா வந்து பிளான்ட் செல்லுக்கு செல் வால் இருக்கும். பேசிக்காக எல்லாமே சேமாக இருக்கும். 1-2 விஷயங்கள் மட்டும்தான் என்ன இருக்கும், தாவர செல்லுக்கு ப்ரெசென்ட் ஆகிருக்கும், விலங்கு செல்லுக்கு ஆப்சென்ட் ஆகிருக்கும். ஸோ அப்போ தாவர செல்களை பொறுத்தளவில் செல் சுவர் இருக்கும். ஸோ அப்போ செல் வால் அதில் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. இப்போ நாங்கள் ஒரு மரத்தை போய் நீங்கள் தொடுறீங்க, எப்படி இருக்கும், ஹார்டாக இருக்கும். ஸோ செல் சுவர் இருக்குது. ஆனால் ஒரு மனுஷன் நம்ம ஸ்கின்னை தொடுங்க, எப்படி இருக்கும், சாஃப்டாக இருக்கும். ஸோ அப்போ என்ன கிடையாது அப்படின்னா வந்து நம்ம மனிதர்களை பொறுத்தளவில் நமக்கு செல் வால் கிடையாது. அப்போ என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா செல் சவ்வு தான் இருக்கும், சரியா. நம்ம சவ்வு ஒரு மசில்ஸ் தசை மாதிரி தானே இருக்குது. ஸோ அதுதான், சரியா, செல் சவ்வு. ஓகே. ஸோ அதே மாதிரி இன்னும் என்ன இருக்கும் அப்படின்னா வந்து குளோரோபிளாஸ்ட். ஸோ இப்போ குளோரோபிளாஸ்ட் எடுத்துக்கிட்டு அதில் வந்து உங்களுக்கு கலர் சேஞ்ச் பண்ணி கொடுத்துருப்பேன் பாருங்கள் இந்த ஸ்லைடில். ஸோ இப்போ குளோரோபிளாஸ்ட்டை பொறுத்தளவில் பிளான்ட் செல்ஸில் இருக்கும், அனிமல் செல்ஸில் ஆப்சென்ட் ஆகிருக்கும். அதே மாதிரி சென்ட்ரியோல்னால் என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா வந்து செல் டிவிஷன், அதாவது செல் பகுப்பு நடக்கும்போது குரோமோசோம் இருக்கும். பட்டர்ஃப்ளை மாதிரி இருக்கக்கூடிய குரோமோசோமை ரெண்டாக பிரிக்கிறது எது அப்படின்னா வந்து சென்ட்ரியோல் தான். ஸோ அது வந்து அனிமல் செல்லில் இருக்கும், பிளான்ட் செல்லில் இருக்காது, சரியா. ஸோ பேசிக்காக இதுதான் இதில் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ். இதை தவிர மற்ற எல்லாமே செல் மெம்பரேன், மைட்டோகாண்ட்ரியா, ரிபோசோம், எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம், நியூக்ளியர் மெம்பரேன், நியூக்ளியஸ், நியூக்ளியோலஸ், குரோமோசோம், வேக்யூல், கோல்கி apparatus, சைட்டோபிளாசம், இது எல்லாமே இட் இஸ் அ பேசிக் ஃபார் போத் பிளான்ட் செல் அண்ட் அனிமல் செல், ஓகேவா. ஸோ இப்போ காம்பனன்ட்ஸ் ஆஃப் அ செல், அப்போ ஒரு செல்லோட காம்பனன்ட்ஸ் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து கம்போஸ்ட் ஆஃப் ஹைலோபிளாசம், வேரியல் செல் ஆர்கனல்ஸ். அப்போ என்னெல்லாம்னா ஒன்றும் இல்லை, செல் வால் இருக்கும், செல் மெம்பரேன், நான் சொன்னேன் அந்த முட்டையோட வெள்ளைக்கரு தான் செல் வால், அடுத்து உள்ள லேயர் தான் செல் மெம்பரேன், அதுக்கு இன்னொரு பேர் பிளாஸ்மா லெம்மா, இது உள்ள இன்னும் என்னது இருக்கும், எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் இருக்கும், ரிபோசோம்ஸ் இருக்கும், கோல்கி பாடிஸ். நீங்கள் தமிழில் வந்து எண்டோபிளாசா வலைப்பின்னல் அப்படின்னு படிச்சிருப்போம், ரிபோசோம் வந்து ரைபோசோம்கள்னு படிச்சிருப்போம், கோல்கி பாடிஸை வந்து கோல்கை உறுப்புகள் அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம், லைசோசோம் தான், ஸ்பீரோசோம், குளோரோபிளாஸ்ட் பசுங்கணிகம், மைட்டோகாண்ட்ரியா தான், சென்ட்ரியோல் படிச்சிருப்போம், நியூக்ளியஸ்னால் என்னது, உட்கரு, சரியா. இது எல்லாமே என்ன அப்படின்னா வந்து பேசிக்காக இருக்கக்கூடிய செல்லில் இருக்கக்கூடிய ஒரு சில காம்பனன்ட்ஸ். ஸோ இப்போ இங்கே செல் ஆர்கனல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து இப்போ ஆர்கனல் அப்படின்னா என்னது, எ ஸ்மால் ஸ்ட்ரக்சர் இன் த செல் தட் பெர்ஃபார்ம், ஒரு செல்லில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஸ்ட்ரக்சர் ஒரு குறிப்பிட்ட ஃபங்க்ஷன் பண்ணுதுன்னா அதுதான் என்னது, ஆர்கனல் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ மெம்பரேன் பவுண்ட் ஆர்கனல் அப்படின்னா வந்து ஃபவுண்ட் ஒன்லி இன் யூகேரியோட்டிக் செல். அப்போ மெம்பரேன் பவுண்டுனா ஒன்றும் இல்லை, ஒரு உறுப்பை சுற்றி சவ்வு இருக்கும். அப்போ சவ்வு சூழ்ந்து இருக்கக்கூடிய ஒரு உறுப்பு தான் வந்து என்னது, மெம்பரேன் பவுண்ட் ஆர்கனல். அப்போ யூகேரியோட்டில் இருக்கக்கூடிய அந்த சைட்டோபிளாசம், எண்டோபிளாசம், வலைப்பின்னல் இது எல்லாத்தையும் சுற்றி என்ன இருக்கும், ஒரு சவ்வு இருக்கும், சரியா. ஸோ அதை தான் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க.
அடுத்தது சைட்டோபிளாசம். சைட்டோபிளாசம்னா என்னன்னு சொல்லியிருக்கோம், முட்டையோட வெள்ளைக்கரு தான் என்னது சைட்டோபிளாசம். ஸோ இப்போ எவ்ரிதிங் இன் அ செல் எக்ஸப்ட் த நியூக்ளியஸ். அப்போது ஒரு செல்லில் நியூக்ளியஸை எடுத்துட்டா மிச்சம் எல்லாம் என்ன இருக்குது? இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு முட்டையை நீங்கள் உடச்சி ஆஃப் பாயில் போடுறீங்க, அதில் மஞ்சக்கரு எடுத்துட்டா என்ன இருக்கும்? வெள்ளைக்கரு மட்டும்தானே இருக்கும். அதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ எவ்ரிதிங் இன் அ செல் எக்ஸப்ட் த நியூக்ளியஸ். அப்போ நியூக்ளியஸை தவிர ஒரு செல்லில் இருக்கக்கூடிய பொருளுக்கு என்ன பேர் அப்படின்னு கேட்டாங்கன்னா என்னது? சைட்டோபிளாசம். ஸோ அப்போ இது எப்படி இருக்கும்? முட்டையோட வெள்ளைக்கரு எப்படி இருக்கும்? கிளியராக தண்ணி மாதிரி இருக்கும். ஜெலாட்டின்னா ஒன்றும் இல்லை, ஜெல் மாதிரி குழு குழுன்னு இருக்குது. வாட்டரி சப்ஸ்டன்ஸ் தண்ணி மாதிரி இருக்குது, அவ்வளோதான். ஸோ அப்போ இதில் வாட்டர் எவ்வளோவா? 90% வாட்டரா, 10% என்னது? இன்னும் கொஞ்சம் ஆர்கானிக் அண்ட் இன்ஆர்கானிக் காம்பனன்ட்ஸ் இருக்குது. சரியா? சரி, அப்போ இந்த சைட்டோபிளாசத்தோட ஃபங்க்ஷன் தான் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இட் மெயின்டைன்ஸ் தி ஷேப். அப்போ அது ஒரு செல்லுக்கான வடிவத்தை கொடுக்குது. கன்சிஸ்டன்சி, ஒரு செல்லுக்கு ஒரு ப்ராப்பரான ஒரு ஸ்ட்ரென்த்தை கொடுக்குது. அண்ட் அலோ ஃபார் கெமிக்கல் ரியாக்ஷன் நெசசரி இன் மெட்டபாலிசம். ஒரு செல்லுக்குள்ளே நடக்கக்கூடிய மெட்டபாலிசம்னா ஒன்றும் இல்லை, இட் இஸ் ஒரு வளர்சிதை மாற்றம். சரியா? ஒரு செல்லுக்கு தேவையான எல்லா விஷயங்களும் அங்கே தான் நடக்குது. இது தவிர வேறு என்ன நடக்குது? ஒரு செல்லுக்குள்ளே கிளைகாலிசிஸ், புரோட்டீன் சிந்தசிஸ், புரத உற்பத்தி, ஃபேட்டி ஆசிட் சிந்தசிஸ், கொழுப்பு அமிலம் உற்பத்தி, பியூரின் சிந்தசிஸ், இது எல்லாமே எங்கே தான் நடக்குது? அந்த செல்லோட சைட்டோபிளாசத்தில் தான் நடக்குது. சரியா? ஸோ அடுத்தது செல் வால். ஸோ இப்போ இங்கே செல் வால்னா என்ன அப்படின்னா வந்து, பிளான்ட் செல்ஸ் ஆர் சரௌண்டட் பை நான் லிவிங் அண்ட் ரிஜிட் கோட் கால்டு செல் வால். சரியா? அப்போ நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லிட்டேன், தாவர செல்களுக்கு தான் செல்ஸ் ஒரு உண்டு, விலங்கு செல்களுக்கு கிடையாது அப்படின்னு நான் சொல்லிட்டேன். ஸோ அப்போ அந்த பிளான்ட் செல்ஸை சுற்றி இருக்கக்கூடிய ஒரு நான் லிவிங் ரிஜிட் கோட் தான் என்னன்னு சொல்கிறோம்? செல் வால் அப்படின்னு சொல்கிறோம். சரியா? ஸோ இப்போ இந்த செல் வாலில் வந்து என்னது இருக்குது? டிஃப்ரென்ஷியேட்டட் செல் ஹாஸ் 3 பார்ட்ஸ். ஒரு 3 பார்ட்ஸ் வந்து இதில் வந்து இருக்குது. மிடில் லேமெல்லா, பிரைமரி செல் வால், செகண்டரி செல் வால். சரியா? ஸோ இப்போ இதோட 3 பார்ட்ஸில் ஃபஸ்ட்டு ஒன் பார்த்தோம் அப்படின்னா வந்து மிடில் லேமெல்லா. ஸோ இப்போ இந்த செல் வால்ஸ் ஆஃப் கண்டிஜியஸ் செல்ஸ் ஆர் ஜாயின்ட் பை மிடில் லேமெல்லா. இட் இஸ் கம்போஸ்ட் ஆஃப் கால்சியம் அண்ட் மெக்னீஷியம் பெக்டிட். ஸோ இப்போ பேசிக்காக வந்து மிடில் லேமெல்லாவை பொறுத்தளவில் வந்து இது வந்து என்ன ஆயிருக்கு அப்படின்னா வந்து, அதாவது அந்த 3 லேயரில் வந்து மிடில் லேமெல்லா தான் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா வந்து பேசிக்காக வந்து அந்த செல் வால்ஸ் வந்து ஜாயின் பண்ணுறது அதுதான். சரியா? ஸோ இப்போ இது எதால் ஆயிருக்கும் அப்படின்னா வந்து, இட் இஸ் மேடப் ஆஃப் கால்சியம் அண்ட் மெக்னீஷியம் பெக்டேட், அதால் ஆயிருக்கு. அடுத்தது பிரைமரி, அதுக்கு அடுத்த லேயர் வந்து பிரைமரி செல் வால் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து இட் லைஸ் பிலோ. இது என்ன ஆயிருக்கு அப்படின்னா வந்து மிடில் லேமெல்லாக்கு கீழே இருக்குது. ஓகேவா? ஸோ இதை வந்து செகண்டரி செல் வால் அல்லது பிளாஸ்மா லெம்மா அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இப்போ இதில் என்ன இருக்குது அப்படின்னா வந்து இட் இஸ் மேடப் ஆஃப் ஹெமி செல்லுலோஸ். சரியா? 53%. அப்புறம் செல்லுலோஸ், பெக்டின், புரோட்டீன், லிப்பிட், இது எல்லாமே இருக்குது. அடுத்தது செகண்டரி செல் வால். அப்போ இட் இஸ் அ இன்னர்மோஸ்ட் லேயர் ஆஃப் வால். சரியா? இதுதான் வந்து இன்னர்மோஸ்ட் லேயர். இட் இஸ் கம்போஸ்ட் மெயின்லி ஆஃப் செல்லுலோஸ். இது மேக்ஸிமம் எதால் ஆயிருக்கும்? செல்லுலோஸ் ஆயில் தான் ஆயிருக்கும். பட் இட் இஸ் ஆல்சோ கண்டெயின், இதில் என்ன இருக்குது? லிக்னின், சூபரின் அண்ட் கியூட்டின் அப்படின்னு சொல்லக்கூடிய கெமிக்கல்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ இப்போ இந்த செல்வாலோட ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா வந்து பேசிக்காக வந்து ஃபஸ்ட்டு ப்ரொடெக்ஷன் அண்ட் தென் ப்ராப்பர் ஷேப் கொடுக்குது. மெக்கானிக்கல் சப்போர்ட்னா என்னது? இப்போ நம்மளை யாராவது அடிக்கிறப்போ நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கும், அப்படி தானே? அப்போ நம்ம ஸ்கெலிட்டன், நம்ம போன் நம்மளை அப்படியே ஸ்ட்ராங்காக வச்சுருக்கோம். அதே மாதிரி இருக்கிறது தான் என்னது? அந்த மெக்கானிக்கல் சப்போர்ட். அண்ட் ஸ்ட்ரென்த் டு டிஷ்யூஸ் அண்ட் ஆர்கன்ஸ். அண்ட் இது தவிர ஒரு தாவரத்தோட திசுக்களுக்கும் ஆர்கன்ஸ்க்கும் ஸ்ட்ரென்த், பலத்தை கொடுக்கறது எது? இந்த செல் வால் தான். சரியா? அடுத்தது செல் மெம்பரேன் ஆர் பிளாஸ்மா லெம்மா. ஸோ இப்போ இட் இஸ் அ பவுண்ட்ரி ஆஃப் த செல். ஒரு செல்லோட எல்லை அப்படின்னா வந்து என்னது? அந்த பிளாஸ்மா லெம்மா தான் சொல்லிடலாம். இது வந்து எதால் ஆயிருக்கும் அப்படின்னா வந்து இட் இஸ் மேடப் ஆஃப் பாஸ்போலிபிட் பைலேயர் வித் புரோட்டீன் மாலிகூல்ஸ். அப்போ பாஸ்போலிபிட் பைலேயரும் புரோட்டீன் மூலக்கூறுகளும் சேர்ந்தது தான் என்னது? பிளாஸ்மா லெம்மா. சரியா? ஸோ இப்போ இது எதால் ஆயிருக்கு? புரோட்டீன் அண்ட் லிப்பிட், 40% புரோட்டீனும் 60% லிப்பிடும் சேர்ந்து தான் ஆயிருக்கு. அப்போ இதோட ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா வந்து இட் ரெகுலேட் தி மூவ்மெண்ட் ஆஃப் வேரியஸ் மாலிகூல்ஸ் இன் டு அண்ட் அவுட் ஆஃப் த சைட்டோபிளாசம். அப்போது இந்த பிளாஸ்மா லெம்மா தான் என்ன பண்ணுது அப்படின்னா வந்து அந்த மூலக்கூறுகள் செல்லுக்குள்ளே அண்டு சைட்டோபிளாசத்துக்கு வெளியில் இது எல்லா பக்கமுமே ரெகுலேட் பண்ணுறதுக்கு இதுதான் யூஸ் ஆகுது. இட் ஃபார்ம்ஸ் அ ப்ரொடெக்டிவ் பேரியர். சரியா? பேரியர் ப்ரொடெக்டிவ்னா என்னது? ஒரு பாதுகாப்பான ஒரு நிலையை வந்து கொடுக்குது. எங்கே அப்படின்னா வந்து இன்ட்ரா செல்லுலார் அண்ட் எக்ஸ்ட்ரா செல்லுலார் என்விரான்மெண்ட், செல்லுக்கு உள்ளேயும் சரி செல்லுக்கு வெளியிலையும் சரி ஒரு ப்ரொடெக்ஷனை கொடுக்கறது எது? இந்த பிளாஸ்மா லெம்மா தான். சரியா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா வந்து மைட்டோகாண்ட்ரியா. நம்ம எல்லாருக்குமே தெரியும் மைட்டோகாண்ட்ரியானாலே என்னதான் ஒரு இட் இஸ் அ பவர் ஹவுஸ், செல்லின் ஆற்றல் மையம், செல்லின் ஆற்றல் நிலையம் அப்படின்னு சொல்லுவோம்.
ஸோ அப்போ இங்கே வந்து மைட்டோகாண்ட்ரியா வந்து ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சவர் யார் அப்படின்னா வந்து கோலிக்கர். எப்போ அப்படின்னா வந்து இந்த இயர் ஆஃப் 1850. சரியா? ஸோ அப்போ எதில் கண்டுபிடிச்சார் அப்படின்னா வந்து இன் மசில்ஸ், தசை செல்களில் வந்து என்ன பண்ணியிருப்பார், முதல்ல கோலிக்கர் வந்து அந்த மைட்டோகாண்ட்ரியா வந்து கண்டுபிடிச்சிருப்பார். அதை ஃபஸ்ட்டு அவருக்கு மைட்டோகாண்ட்ரியாவுக்கு கோலிக்கர் வச்ச பேர் என்ன பேர் அப்படின்னா வந்து சார்கோசோம்ஸ். சரியா? சார்கோசோம்ஸ். அதுக்கப்புறம் ஆல்ட்மேன் அப்படிங்கிறவர் இதை வந்து என்ன பண்ணியிருப்பார், இதுக்கு வந்து என்ன பேர் வச்சுருப்பார் அப்படின்னா வந்து பயோபிளாஸ்ட் அப்படின்னு வச்சுருப்பார். பெண்டா அப்படிங்கிறவர் தான் ஃபைனலாக என்ன பண்ணியிருப்பார், மைட்டோகாண்ட்ரியா. அப்போ இதை வச்சு ஒரு கொஸ்டின் கேட்கலாம். சரியா? ஹூ இன்ட்ரடியூஸ் த டேர்ம் மைட்டோகாண்ட்ரியா அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா யார், பெண்டா தான். ஸோ இப்போ இதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படின்னா இட் இஸ் அ டபுள் மெம்ப்ரெயின். அப்போ அவுட்டர் அண்ட் இன்னர் மெம்ப்ரெயின் வந்து இருக்கும். ஸோ அப்போ அவுட்டர் மெம்ப்ரெயினை பொறுத்தளவில் என்ன இருக்கும், லார்ஜ் நம்பர் ஆஃப் ப்ரோட்டீன்ஸ் அதில் இருக்கும். அதுக்கு பேர் என்ன பேர், போரின் மாலிகுல்ஸ் இருக்கும். ஸோ அப்போ இந்த போரின் மூலக்கூறுகளோட வேலை என்ன அப்படின்னா வந்து இட் அலோவ் மெட்டீரியல் இன் அண்ட் அவுட் ஆஃப் த மைட்டோகாண்ட்ரியா. அப்போ என்ன கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னா மைட்டோகாண்ட்ரியாவுக்கு உள்ளேயும் வெளியவும் ஏதாவது ப்ரோட்டீன்ஸை அனுப்பக்கூடிய மூலக்கூறுகள் எது அப்படின்னா வந்து போரின் மூலக்கூறுகள். சரியா? ஸோ இப்போ என்க்ளோஸ்டு த என்டையர் ஆர்கனல். ஸோ இப்போ இதுதான் என்னது, மொத்தத்தையும் வந்து க்ளோஸ் பண்ணி இருக்கும். இன்னர் மெம்பரேன் அல்லது பெரிய மைட்டோகாண்ட்ரியல் ஸ்பேஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து அயான்ஸ் அண்ட் சுகர்ஸ் இந்த இன்னர் மெம்பரேன் ஸ்பேஸ் இஸ் த சேம் அஸ் சைட்டோசால். ஸோ அப்போ இதுவும் எப்படி இருக்கும் அப்படின்னா அயன் அண்ட் சுகரால் ஆயிருக்கும். சைட்டோசால்னால் கிட்டத்தட்ட சைட்டோபிளாசத்துக்குள்ளே இருக்கக்கூடிய சைட்டோபிளாசம் மாதிரி ஜெல் மாதிரி இருக்கக்கூடியதான், அதே மாதிரி தான் இதுவும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ இட் இஸ் அ டபுள் பாஸ்போலிபிட் லேயர். அப்போ ஃபோல்டட், அப்போ மடித்து இருக்கக்கூடிய 2 லேயர் மடித்து இருக்குது. இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு 2 ரிப்பன் எடுத்து அதை நீங்கள் ஃபோல்டு பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா எப்படி இருக்கும், அந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து இருக்குது. இட் இஸ் த சைட் ஃபார் தி ப்ரொடக்ஷன் ஆஃப் ஏடிபி, அடினோசின் ட்ரைபாஸ்பேட்டை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய இடம் எது தான், இந்த மைட்டோகாண்ட்ரியா. தட்ஸ் ஒய் த மைட்டோகாண்ட்ரியா இஸ் கால்ட் பவர் ஹவுஸ் ஆஃப் அ செல். சரியா? ஸோ அப்போ ஸ்பெசிஃபிக் டிரான்ஸ்போர்ட் ஃபார் ப்ரோட்டீன் தட் ரெகுலேட் மெட்டபாலைட் பேசேஜ் இன் அண்ட் அவுட். அது பர்டிகுலராக வந்து செல்லுக்குள்ளேயும் வெளியிலையும் அனுப்புறது இதோட மெயின் ஃபங்க்ஷன் தான். இது உள்ள கிறிஸ்டே அப்படிங்கிற ஒரு இது இருக்குது, கிறிஸ்டே அண்ட் மேட்ரிக்ஸ். ஸோ இப்போ கிறிஸ்டேங்கிறது இட் இஸ் த ஃபோல்டிங் ஆஃப் த இன்னர் மெம்பரைன் தட் அலோஸ் மோர் சர்ஃபேஸ். ஒரு மைட்டோகாண்ட்ரியாக்குள்ளே வந்து நிறைய இன்னர் சர்ஃபேஸ் இருக்கிறது எது, கிறிஸ்டே. சரியா? அண்ட் ஆல்சோ இட் என்ஹான்சிங் இட்ஸ் எபிலிட்டி டு ப்ரொடியூஸ் ஏடிபி. இதில் தான் என்ன இருக்குது, நிறையா ஏடிபி ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ அப்போ இந்த மைட்டோகாண்ட்ரியாவில் என்னெல்லாம் இருக்குது பாருங்கள், ப்ரோட்டீன், லிப்பிட், ஆர்என்ஏ, டிஎன்ஏ எல்லாம் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்துக்கோங்க. ஸோ ஃபைனலாக இதோட ஃபங்க்ஷன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து இம்பார்ட்டன்ட் அண்ட் மெயின் ஃபங்க்ஷன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து இஸ் டு ப்ரொடியூஸ் ஏடிபி. மெயினான வேலை என்னது, அடினோசின் ட்ரைபாஸ்பேட்டை ப்ரொடியூஸ் பண்ணுறது தான். அதனால தான் இதை என்ன சொல்கிறோம், பவர் ஹவுஸ் ஆஃப் அ செல். சரியா? அண்ட் தென் கிரப் சைக்கிள் ஆஃப் செல்லுலார் ரெஸ்பிரேஷன் டேக்ஸ் பிளேஸ் இன் மைட்டோகாண்ட்ரியா. ஸோ அப்போ ஒரு கிரப் சுழற்சிங்கிற ஒரு சைக்கிள் வந்து நடக்கும். ஸோ இப்போ அது வந்து எங்கே நடக்குது, செல்லுலார் ரெஸ்பிரேஷனோட ஒன் ஆஃப் த ஸ்டெப்பு தான். அது எங்கே நடக்கும் அப்படின்னா வந்து மைட்டோகாண்ட்ரியாவில் தான் நடக்கும். அண்ட் தென் இட் ரெகுலேட் தி செல்லுலார் மெட்டபாலிசம். ஒரு செல்லில் நடக்கக்கூடிய வளர்சிதை மாற்றங்களை ரெகுலேட் பண்ணுறது இதுதான். ப்ளே இம்பார்ட்டன்ட் ரோல் இன் சைட்டோபிளாஸ்மிக் இன்ஹெரிட்டன்ஸ். சரியா? சைட்டோபிளாஸ்மிக் இன்ஹெரிட்டன்ஸையும் மெயினாக பண்ணுறது எது அப்படின்னா வந்து இந்த மைட்டோகாண்ட்ரியா தான். அண்ட் தென் சைட் ஆஃப் மெட்டபாலிக் பாத்வேனா ஒன்றும் இல்லை, அந்த ரெஸ்பிரேஷன் அல்லது டைஜஷன் இதோட ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நடக்கும். சரியா? ஸோ அந்த மாதிரி நடக்கக்கூடிய எல்லா சுழற்சியிலையும் மெயினாக இன்வால்வ் ஆகிறது எது தான், இந்த மைட்டோகாண்ட்ரியா தான். சரியா? ஸோ அப்போ அதோட ஸ்ட்ரக்சர் தான் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. உள்ளே என்னென்ன மாதிரியான லேயர் இருக்குது அப்படிங்கிறது பார்த்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து குளோரோபிளாஸ்ட்னால் நமக்கே தெரியும், பசுங்கடிகம். ஸோ அப்போது இட் இஸ் த ஒன்லி ரீசன் ஃபார் பிளான்ட்ஸ். தாவரங்கள் வந்து பச்சை கலராக இருக்கிறதுக்கான ஒரே காரணம் எது தான், அந்த குளோரோபிளாஸ்ட் பசுங்கடிகம் தான். அண்டு பிளான்ட்லோக் ப்ரோட்டிஸ்ட். ஸோ இப்போ தாவரங்கள் அதிகமாக இருக்கக்கூடியது இது தான். இது குளோரோஃபில், பச்சையம் அப்படிங்கிற. பசுங்கடிகம்னா குளோரோபிளாஸ்ட், குளோரோஃபில்னா பச்சையம். ஸோ இப்போ இது வந்து என்ன பண்ணும், க்ரீன் கலர் வந்து கொடுக்கும், ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ணும். சரியா? ஸோ இப்போ ஆவரேஜாக ஒரு செல்ஸில் எவ்வளோ இருக்குமா, குளோரோபிளாஸ்ட் 20 to 40 குளோரோபிளாஸ்ட் வந்து இருக்குமா. கிளாமிடோமோனாஸில் மட்டும் எவ்வளோ இருக்குமா, ஒரே ஒரு குளோரோபிளாஸ்ட் ஒரு செல்லுக்கு இருக்கும். ஸோ இதில் வந்து எவ்வளோ ப்ரோட்டீன், எவ்வளோ லிப்பிட், எவ்வளோ குளோரோஃபில், எவ்வளோ கரோட்டினாய்ட்ஸ், எவ்வளோ ஆர்என்ஏ, டிஎன்ஏ இது எல்லாமே இருக்குது அப்படிங்கிறத வந்து இதில் கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ அதோட ஆரிஜின் அண்ட் எவல்யூஷன். ஸோ இப்போ சைனோபாக்டீரியத்தில் இருந்து தான் குளோரோபிளாஸ்ட் ப்ரொடியூஸ் ஆகி
அது வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. அது எப்படி உருவாகுது அப்படிங்கிற விஷயந்தான். ஸோ இது வந்து பிளானோ கான்வெக்ஸ் லென்ஸ் மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சரில் வந்து இருக்கும். டபுள் லேயர் சரியா? டபுள் லேயரால் கவர் ஆகிருக்கும். கிரானுலர் ஸ்ட்ரோமா ஆர் மேட்ரிக்ஸ், அது உள்ளே இருக்கக்கூடிய அந்த லேயரை தான் ஒரு ஸ்ட்ரோமா ஆர் மேட்ரிக்ஸ்ன்னு சொல்லுவோம். லேமெலா மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும். ஸோ அது உள்ள ஆஸ்மோஃபிலிக் கிளாபியூல்ஸ், அது உள்ளே இருக்கக்கூடிய அந்த ஒவ்வொரு ஸ்ட்ரக்சரை தான் சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் இதில் ஃபைனலாக குளோரோபிளாஸ்ட் டிஎன்ஏ இருக்கும். மெயினாக ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ணும். அண்ட் தென் கான்ட்ரிபியூட் டு ஹெரிடிட்டி இன் த ஃபார்ம் ஆஃப் சைட்டோபிளாஸ்மிக் இன்ஹெரிட்டன்ஸ்னால், அப்போது டிஎன்ஏ மட்டும்தான் கேரக்டர் ஒரு ஜென்ரேஷன்லேருந்து இன்னொரு ஜென்ரேஷனுக்கு கடத்தும்னு இல்லை. சைட்டோபிளாஸ்மிக் இன்ஹெரிட்டன்ஸ் மூலமாகவும் சைட்டோபிளாசம் மூலமாகவும் என்ன பண்ண முடியுமா, அதோட கேரக்டரை ஒரு தலைமுறையிலேருந்து இன்னொரு தலைமுறைக்கு கடத்த முடியும் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க.